ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தீப்ஸ் vlog. எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் ரொம்ப நாள் ஆச்சா, நியர்லி ஒரு 1 month இருக்கும்னு நினைக்கிறேன். பட் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், லைக் ஒரு 1 month முன்னாடியே சொல்லிட்டேன், நான் மந்த்லி ஒன்ஸ் மட்டும் vlog போடுறேன். அப்பப்போ டைம் கிடைச்சா ஏதாவது ஒரு குட்டி ஷார்ட்ஸ் மாதிரி போடுறேன்ட்டு. இன்றைக்கி ஃப்ரைடே, வெரி ஸ்பெஷல் டே, கார்த்திகை தீபம். அதனால தான் இன்றைக்கி vlog பண்ண போகிறோம். அண்ட் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மித்துன் அண்ட் விகாஷினி சப்பாத்தி சாப்பிட்டுட்டு பன்னீர் கார்ன் இருந்துச்சு, அதனால் ஸ்வீட் கார்ன் அண்ட் பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி செஞ்சு கொடுத்தேன். ஸோ அவங்க ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கொஞ்சம் ஸ்பெஷலாக செய்யலாமே அப்படின்ட்டு, அதுவும் கார்த்திகை தீபம் வரனால ஈவினிங் டைம் ஏதாவது பிரசாதம் செய்வோம். அப்புறம் விளக்கெலாம் வச்சுட்டு அது கொஞ்சம் டைம் ஆயிடும் இல்லையா. நான் டின்னர் யூஸ்வலாக ஒரு 7 o'clock அப்படிங்கும் போது சாப்பிட்றேன். ப்ரிப்பேர் பண்ண டைம் பத்தாதுன்ட்டு லஞ்ச் ப்ரிப்ரேஷனே கொஞ்சம் சேர்த்து செஞ்சுட்டேன். ஸோ டின்னருக்கு அதுவே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு அவல் உப்புமா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். மதியம் லஞ்சுக்கு பாகக்காய் புளி குழம்பு தான் செய்யலான் இருக்கேன். புடலங்காய் கூட இந்த பருப்பு போட்டு செய்வோம் இல்லையா, இந்த பொரியல் செஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு. அதனால் அந்த பொரியல் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ கார்த்திகை தீபம் அப்படின்றதுனால நேற்றே காலையில் விளக்கெலாம் எடுத்து வாஷ் பண்ணி அப்படியே காய வச்சுருக்கேன். ஸோ தட் இப்போ இருக்கிற கிளைமேட்டுக்கு அவ்வளோ சீக்கிரம் காயுமான்னு தெரியல, அதனால ஒரு நாள் முன்னாடியே பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி காலையிலே பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு நல்லா காஞ்சிருச்சு. ஸோ இது ரெடியாக இருக்குது. அடுத்தது லன்ச் ப்ரிப்ரேஷன். ஸோ காலையில் கிட்ஸுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணி அவங்கள அனுப்பிச்சாச்சு. எப்போயுமே பார்த்திங்கன்னா எங்கள் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி செய்வேன். சில நாள் அவங்களுக்கு இந்த மாதிரி புளிக்குழம்பு அதெல்லாம் பிடிக்காது அப்படின்னா அவங்களுக்கு மட்டும் தனியாக. ஸோ அவங்களுக்கு பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் நான் முன்னே சொன்னேன் இல்லையா, அதை செஞ்சு கொடுத்தாச்சு. அடுத்தது எங்களுக்கு பார்த்திங்கன்னா புளிக்குழம்பு ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ காலையில் பார்த்திங்கன்னா 8 to 9 எப்பயுமே ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அப்புறம் தான் லஞ்ச் ப்ரிப்ரேஷன் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ புளிக்குழம்பு ரெசிபி நம்ம ஆல்ரெடி நிறையா தடவை போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதனால் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கொஞ்சமாக கடுகு சீரகம் போட்டுக்கோங்க. வெந்தயம் 1/4 teaspoon போட்டு வெந்தயத்தோட வாசனை நல்லா வரும்போது பூண்டு கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ நான் சைட் பை சைட் பொரியலும் தாளித்து விட்டுட்டேன். அது ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. தேங்காய் போட்டால் போதும். ஸோ இப்போ நல்லா வெங்காயம் செவந்ததுக்கு அப்புறமா மஞ்சள் தூளும் சாம்பார் தூள் போட்டுக்கோங்க. ஸோ இதையும் போட்டு ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றாமல் எண்ணெயிலே லைட்டாக ஃப்ரை பண்ணிங்கன்னா சாம்பார் தூளோட வாசனை நல்லா வரும். ஸோ கண்டிப்பாக ஹஸ்பண்ட் வீட்டில் இருந்தாலும் என்ன குக் பண்ணுற அப்படின்னு கேட்பார். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்தது தக்காளி 2 தக்காளி அப்படியே மிக்சியில் அரைச்சி அதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ நம்ம அரைச்சி ஆட் பண்ணும்போது உங்களுக்கு புளிக்குழம்பு நல்லா திக்காக இருக்கும். ஓகேவா, நல்லா உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பிசைஞ்சு சாப்பிட சூப்பராக இருக்கும் அப்படியே ஆட் பண்ணுறதை விட. ஸோ அதுக்கப்புறம் தக்காளி ஆட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே சிம்மில் வச்சு விட்டுருங்க, கொதிச்சுக்கிட்டே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிற பாகக்காய் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு உப்பு போட்டுட்டு கொஞ்சமாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. எப்பயுமே புளிக்குழம்பு செய்யும்போதும் சரி, புளி சாதம் செய்யும் போதுமே இந்த மாதிரி வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு ரீசன் என்னென்னா புளிப்பு அண்டு காரம் இது ரெண்டையும் அந்த சுகர் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி அப்படியே அமிர்த மாதிரி இருக்கும் டேஸ்ட்டு புளிக்குழம்பு. அதுக்காக தான் கண்டிப்பாக வெல்லம் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஆட் பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா சூப்பராக புளிக்குழம்பு ரெடி. ஸோ இந்த லஞ்ச் ப்ரிப்ரேஷன்லாம் முடிச்சுட்டு அடுத்தது அப்படியே நம்ம ஈவினிங் பிரசாதத்துக்கும் அப்படியே ப்ரீப்ரேப் பண்ணி வச்சிடலாமே அப்படின்ட்டு இன்றைக்கி பிரசாதத்துக்கு சுண்டலும் நெய்யாப்பம் செய்ய போகிறேன். அதனால் கருப்பு சுண்டல் ஊற வச்சுட்டு அடுத்தது பச்சரிசி 1 கப் ஊற வைக்கிறேன். இப்போலாம் ரொம்ப அப்படியே மழை பெய்கிற மாதிரியே இருக்கு இல்லையா எப்போயுமே. அதனால் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி விகாஷினி மித்துனுக்கெல்லாம் கோல்டு, ஹஸ்பண்ட்க்கும் கோல்டு. அதனால் ஸ்வீட் செய்ய வேணாமா அப்படின்னு நினச்சேன். பட் இருந்தாலும் வீடு ஃபுல்லாக விளக்கு வச்சு நம்ம ரெடி ஆகி ஒரு ஸ்வீட் இல்லைனா எப்படி அப்படின்னு நினச்சிட்டு சரி நெய்யாப்பம் செய்வோமே அப்படின்ட்டு. ஏன்னா இது சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. விக்கிக்கும் மித்துனுக்கும் ரொம்ப பிடிக்கும். சரின்ட்டு அப்புறம் அதுக்கெல்லாம் ஊற வச்சிட்டேன். அடுத்தது என்ன ஆல்மோஸ்ட் இந்த க்ளீனிங் டாஸ்க் தான். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஃப்ரைடே இல்லையா. ஸோ எவ்ரி ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஸ்டவ்க்கு பக்கத்தில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு ப்ளஸ் இந்த ஆயில் பாட்டில்லாம் அப்பப்போ தொடச்சி வச்சுருவோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில டாஸ்க்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வீக்லி பேசிஸில் பண்ணிட்டோனாலே வீடு எப்பயுமே க்ளீனாக இருக்கும். ஸோ நிறையா பேத்துக்கு எப்பயுமே இருக்கிற ஒரு பெரிய கொஸ்டின், எப்படி வீடு ஃபுல்லாக எப்பயுமே க்ளீனாகவே மெயின்டைன் பண்ணுறது அப்படின்ட்டு. ஸோ உங்களில் எவ்வளோ பேத்துக்கு இந்த மாதிரி அதாவது வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீனாகவே வச்சுக்கிறதுக்கு என்ன மாதிரி ரொட்டீன் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ற வீடியோ வேணும் அப்படின்ட்டு கீழே க்ளீனிங் அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மோர் தென் அட்லீஸ்ட் ஒரு 20 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா க்ளீனிங்னு நான் கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ நான் இன்றைக்கி ஃப்ரைடேன்றதுனால ஆயில் பாட்டில் எல்லாமே க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம குக் பண்ணுறதுக்கு மேலே டைல்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்கும் இல்லையா, அதையும் துடைச்சாச்சு. அதே போல் ஸ்டவ்வுமே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஸ்டவ்வு இதெல்லாம் எப்பயுமே க்ளீன் பண்ணிடுவேன். பட் இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஃப்ரைடே பண்ணது பார்த்திங்கன்னா அந்த ஆயில் பாட்டில்ஸ் அந்த இடத்தெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு டைல்ஸும் க்ளீன் பண்ணியாச்சு. ஸோ ஓரளவுக்கு கவுண்டர் டாப் அண்ட் டைனிங் டேபிள். ஸோ இது துடைக்கும் போதே அப்படியே லிவிங் ரூமில் இருக்கிற காஃபி டேபிள், ஸ்டடி டேபிள், ஒர்க் டேபிள், ட்ரெஸ்ஸிங் டேபிள்னு எல்லாமே துடைச்சிருவேன். ஸோ இது நான் டெய்லியுமே பண்ணுற ஒரு விஷயம். ஏதாவது ஒரு நாள் டயர்டாக இருந்தேன்னா ஈவினிங் பண்ணுவேன். பட் ஆனால் டெய்லியுமே இதை பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நான்.
பண்ணலின்னா நம்மளுக்கு வந்து வீடு அப்படி இப்படி இருந்தாலே ஒரு மாதிரி இருக்கும். ஒரு சிலர்லாம் கேட்பாங்க, நீங்கள் என்ன நிஜமாலுமே வீடு இப்படி க்ளீனாக வச்சுருப்பீங்களா இல்லை வீடியோக்காக இப்படி போடுறீங்களா அப்படின்லாம் கூட முன்னெல்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு ஆச்சரியமாக இருக்கும், அதே அதுக்கு வீடியோக்காக யாராவது க்ளீன் பண்ணுவாங்களா வீட்டை அப்படின்னு நான் நினைப்பேன். பட் அப்படிலாம் கிடையாதுங்க. வீடியோக்காகலாம் நான் இது வரைக்கும் எதுவுமே பண்ணதில்லை. என் ரியல் லைஃப்பில் என்ன இருக்குதோ அதை தான் நான் வீடியோவில் காமிச்சிட்ருக்கேன். இந்த ஹேபிட் எனக்கு வந்தது மேபி எங்கள் அம்மா ஒரு ரீசனாக இருக்கலாம். அம்மா வந்து எப்பயுமே வீடு வந்து க்ளீனாக வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. நானும் வந்து ஸ்கூல் டைமில் இருந்தே அம்மாவுக்கு வந்து சின்ன சின்ன ஹெல்ப்லாம் கிச்சனில் பண்ணுவேன். ஸோ தட் இஸ் த ரீசன் மைட் பி. ஓகேங்க, அப்படியே வந்து க்ளீனிங்லாம் முடிச்சாச்சு. அடுத்தது வீடும் க்ளீனிங் முடிச்சுட்டு நான் வந்து ஷவர் பண்ணிவிட்டு அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்க, ஸோ ஷவர் பண்ணிவிட்டு வந்தாச்சு. இன்னும் முடி காயில் எவ்வளோ இருட்டாக இருக்குது பாருங்களேன். டைம் வந்து 2 o'clock ஆக போகுது. காலையிலேருந்து அப்படியே க்ளவுடியாகவே தான் இருக்குது வெளியில். துணியெல்லாம் காய போட்டால் காயறதே இல்லை. அண்ட் ஆப்வியஸ்லி மாவு அரைச்சி வச்சோன்னா நல்லா புளிக்காது. தயிர் கூட ஓகே தான், போட்டால் ஓரளவுக்கு நல்லா செட் ஆயிடுது. எனிவே ஒரு பாஸ்ட் ஒரு 3 months பார்த்தீங்கன்னா மத்தியானம் லஞ்சுக்கு கரெக்டாக ஒரு கப் மட்டும்தான் ரைஸ் எடுத்துக்கிறேன். நானும் வந்து மில்லட் சாப்பிட்லாம், அதாவது இந்த சிறுதானியம் மாதிரி சாப்பிட்லான்னு தான் நினைப்பேன். பட் வந்து கிட்ஸுக்கு தனியாக ரைஸ் வச்சு எங்களுக்கு தனியாக வைக்கணுமே, அதுக்கு கம்முனு குவான்டிட்டி மட்டும் நம்ம கரெக்டாக எடுத்துகிட்டு காய் கூட நிறையா சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு. நான் சின்னதுலேருந்தே அப்படி தான் காய் கீரைலாம் ரொம்ப நிறையா சாப்பிடுவேன். அதனால் எனக்கு வந்து சாதத்துக்கு பிடி காய் மட்டுமே சாப்பிட்ணுன்னா கூட நான் சாப்பிட்ருவேன். அந்த மாதிரி எல்லா காயுமே பிடிக்கும். எனக்கு பிடிக்காத காய்னு எதுவுமே கிடையாது. கண்டிப்பாக எங்கள் அம்மாவுக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா அந்த மாதிரி சின்னதில் எல்லா காயுமே எங்களை சாப்பிட வச்சு பழக்கினது. இப்போ இருக்க சூழலில் நம்ம கிட்ஸ் எல்லாம் எல்லா காயும் சாப்பிட வைக்கிறதுன்றது எனக்கெல்லாம் ஒரு பெரிய ப்ராப்ளம் அது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக விக்கி ஓகே ஆகிட்டா. மிதுனை வந்து இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நிறையா காய் சாப்பிட பழக்கிட்டு இருக்கேன். ஸோ லஞ்செல்லாம் முடிச்சுட்டு அப்படியே ஒரு ஈவினிங் 4:30 பிரசாதம் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிடலாம். அப்படி ஊற வச்சுருந்தோம் இல்லையா, அந்த பச்சரிசியை அரைச்சிக்கோங்க. அது கூட வந்து ஒரு 3/4 கப் அளவுக்கு வெல்லம், அதை லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சுட்டு அதையும் இதில் ஆட் பண்ணிவிட்டு ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தட்டி போட்டுட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க. நீங்கள் வேணால் ஒரு வாழைப்பழம் ஆட் பண்ணிக்கலாம், கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம், முந்திரி திராட்சை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக்கான ரெசிபி. நான் கொஞ்சம் தண்ணி எச்சா போயிட்டதுனால ரவை ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பேக்கிங் சோடா போட்டிங்கன்னா நல்லா ஃப்ளஃபியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு இமீடியட்டாகவே ப்ரிப்பேர் பண்ணலாம். ஸோ பணியாரக்கல்ல நல்லா நிறையா நெய் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு பணியாரம் ஊற்றுற மாதிரி ஊற்றி எடுக்க வேண்டியது தான். ஸோ இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு சூப்பரான டிஷ்ங்க இந்த மாதிரி விசேஷ டைமில் செய்கிறதுக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு ஏதாவது விசேஷம் வருதுனாலும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை நார்மலாகவே ஈவினிங் ஸ்நாக்குக்கு வந்து நீங்கள் கிட்ஸுக்கு செஞ்சு கொடுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் அப்படியே சுண்டலும் வந்து தாளித்து விட்டாச்சு. இப்போ பிரசாதம் ரெடி ஆகிருக்கு. அடுத்தது நானும் ரெடி ஆகிட்டு வந்தாச்சு. ஸோ இன்றைக்கி கெட் ரெடி மாதிரி எடுக்கலாம் அப்படின்ற பிளானும் இருந்துச்சு. பட் இருந்தாலும் எப்படின்னே தெரிலங்க, டக்குன்னு டைம் போயிடுச்சு வீடியோ எடுக்க ஆரம்பித்தோம் அப்படின்னாலவே. நான் வந்து ரெடி ஆகிறதுக்கு முன்னாடியே விளக்கு எல்லாத்துலேயுமே எண்ணெய் திரியெல்லாம் போட்டு வச்சுட்டு போயிட்டேன். ஸோ தட் நம்ம வந்து வந்ததுமே டக்குன்னு வந்து வீட்டில் எல்லா பக்கம் வச்சிடலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் வைக்க ஆரம்பித்ததுமே மிதுனும் விகாஷ்னையும் நான் வைக்கிறேன்னு ஒரே போட்டி. இருந்தாலும் இருங்க, பால்கனியில் மட்டுமாவது நான் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பால்கனிலெல்லாம் ஃபுல்லாக நான் வச்சிட்டேன். அதுக்கப்புறம் விகாஷ்னி கொஞ்சம் விளக்கு வந்து வீட்டுக்குள்ளே வச்சா, அப்புறம் மிதுன் கொஞ்சம் விளக்க வச்சான். ஸோ அந்த மாதிரி தான். உங்களை எவ்வளோ பேத்துக்கு ஞாபகம் இருக்குங்க, இதே மாதிரி லாஸ்ட் இயர் கார்த்திகை தீபம் முடிஞ்சு அடுத்த நாள் தான் வந்து விக்கி குட்டி பெரிய பொண்ணானா. ஸோ அந்த விலாகும் நம்ம போட்டிருந்தோம் இல்லையா, எனக்கு வந்து அதுதான் ஞாபகம் வந்தது. ஓகே, ஸோ விக்கியும் வந்து கொஞ்சம் விளக்கெல்லாம் வச்சான். ஸோ வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நான் விளக்கு எப்போ வைக்க ஸ்டார்ட் பண்ணோம் அப்போயே வந்து வீட்டுக்குள்ளே சாமி பாட்டு போட்டு விட்டுருவேன். ஸோ வந்து கம்ப்ளீட்டாக பூஜைலாம் பண்ணி பிரசாதம் சாப்பிட்ற வரைக்கும் சாமி பாட்டு கேட்டுகிட்டு இருந்தால் நம்மளுக்கு அந்த வைப் வந்து நல்லாயிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பூஜைலாம் பண்ணிவிட்டு நல்லா உட்காந்து அமைதியாக நல்லா பிரசாதம் சாப்பிட்டாச்சு. ஆக்சுவலாக ஹஸ்பண்ட் வந்து இன்றைக்கி வந்திருப்பார். ஆனால் ஒரு 2 days வந்து அவர் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கிறதுனால இன்றைக்கி வர முடியல. அதனால் வந்து நாமளே தனியாக என்ஜாய் பண்ணிக்கிட்டோம். எனிவேஸுங்க, இதோட வந்து இந்த vlog முடிஞ்சுது. கண்டிப்பாக அவங்க எல்லாத்துக்கும் இந்த vlog பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். see you guys soon with another இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவோட நெக்ஸ்ட்டு சீக்கிரமாக உங்களை மீட் பண்ணுறேன். ஸ்டே கனெக்டட். பை பாய் அண்ட் டேக் கேர்.